ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வீட்டில் செல்வம் பெருகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ சில பூஜை குறிப்புகளை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு முக்கிய தேவை அப்படின்னா உணவு தான். அந்த உணவை கொடுக்குறதையும் அன்னபூரணி. அந்த அன்னபூரணி கடவுளை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த டிப்பை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன பிளேட்டில் கொஞ்சமாக பச்சரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ பரப்பி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் அன்னபூர்ணி கடவுளை வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல ₹1 காயினை வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னபூர்ணி சாமியை வச்சு அதுக்கு அந்த கரண்டி இருக்கு இல்லையா, அந்த கரண்டியில் கொஞ்சமாக அரிசியை நிரப்பி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பூக்களை இப்படி வச்சு நீங்கள் பூஜை அறையில் வச்சிங்கன்னா இதுதான் கரெக்டான முறை. இந்த மாதிரி பூஜையை செஞ்சிங்கன்னா அன்னபூர்ணி நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது, குடும்பத்தில் உணவு பஞ்சமே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள், ஃபாலோவும் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். விளக்கு எப்படி ஏற்றணும், கோயிலையும் சரி வீட்டில் இருக்கிற பூஜை அறையிலையும் சரி விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற டிப்பை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் காமாட்சி விளக்கு கூட உங்கள் வீட்டில் எப்படி எந்த விளக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த விளக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. விளக்கை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லை நெய் ஊற்றுறது இன்னும் ரொம்ப சிறந்தது. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரியை 2 திரியை எடுத்து ஒரு திரியாக்கி அதில் விளக்கில் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் விளக்கு ஏற்றணும். இதுதான் விளக்கேற்றுற முறை. இந்த முறையை பின்பற்றுங்க. அதே மாதிரி ஒரு விளக்காக நம்ம கோயிலில் ஏற்றக்கூடாது, ரெட்டை விளக்காக ஏற்றணும். வீட்லேயும் ரெட்டை விளக்காக தான் ஏற்றணும். எப்படி இருக்கணும்னா, ஒன்று கிழக்கு நோக்கி இருக்கணும், இன்னொன்று வடக்கு நோக்கி இருக்கணும். அது 2 விளக்குமே எதிர்நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விளக்கு மட்டும்தான் ஏற்றி காமிச்சிருக்கேன். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். குங்குமம். இந்த மழை காலத்தில் குங்குமத்தை பராமரிக்கிறது, குங்குமம் அதே மாதிரி மஞ்சள், சந்தனம் இது எல்லாத்தையும் பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மெயினாக குங்குமத்தில் அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு ஒரு சில டைம் தெரியாமல் நம்ம நெத்தியில் யூஸ் பண்ணிடுவோம், நமக்கு அலர்ஜி ஏற்பட்டுடும். இந்த மாதிரி குங்குமத்தில் ஃபங்கஸ் உருவாகம், அதாவது பாசம் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, இல்லை நார்மல் கற்பூரம் கூட, இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் குங்கும பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபங்கஸ் அந்த மழை காலத்தில் ஏற்படுற அந்த பூஞ்சையெல்லாம் வராமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். குங்குமத்தை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும், ஃபங்கஸும் உருவாகாது. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விளக்கு பூஜை அறையில் 2 விளக்காக ஏற்றணும், ஒரு விளக்காக ஏற்றக்கூடாது. இது கணவன் மனைவி இருவரையும் குறிக்கிறதுக்கு சமம். ஒரு விளக்கு கிழக்கை நோக்கியும் இன்னொரு விளக்கு வடக்கு நோக்கி இருக்கணும். நீங்கள் விளக்கு எப்படி இருக்குன்னா நேர் எதிராக இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இந்த மாதிரி பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு விளக்கு ஏற்றிட்டு இன்னொரு விளக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி விளக்கில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு, நம்ம வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். ஏன்னா ஒன்று பெருசாக திரி எரியும், இல்லைன்னா சின்னதாக இருக்கும். அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் நார்மல் ஸ்டோர்ஸில் கூட கிடைக்குது. நீங்கள் தீக்குச்சிலையோ இல்லை பூவோட காம்புலையோ நீங்கள் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்டிக் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையே கண் திருஷ்டி தான். இந்த கண் திருஷ்டியை எப்படி போக்கலாம், அதாவது வாசலே எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி உருளியில் தண்ணி ஊற்றி நிறைய மலர்கள், ஃப்ளவர்ஸை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு ஏதாவது ஒரு கெட்ட நோக்கத்தோடு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா இந்த பூக்கள் அந்த திருஷ்டியை உள்வாங்கிக்கும். அப்போ வீட்டுக்குள்ளே வரவங்களோட நமக்கு கண் திருஷ்டி படாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளாக நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் ஆல்ரெடி விளக்கு ஏற்றுறதுக்கு எப்படி விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி விளக்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஒரு சில டைம் வந்து ஒளி பெருசாக இருக்கும், இல்லை சின்னதாக இருக்கும். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டிக் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் அதே மாதிரி நார்மல் ஸ்டோர்ஸ்லேயும் விற்கிது. விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் சில டைம் வந்து திரி வந்து நல்லா பெருசாக ஒளி தெரியும், அதாவது தீ அதிகமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு சில டைம் சின்னதாக இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டிக்கை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கை ஏற்றினதுக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஆகிடும், 1 மணி நேரம் கழித்து அதை அணையிற ஸ்டேஜில், அதாவது அணையிறதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, நிறுத்தணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இதை ஆண்கள் செய்யக்கூடாது, பெண்கள் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. விளக்கை நிறுத்துறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கை பயன்படுத்தியே நாம் வந்து விளக்கை வந்து நிறுத்திடலாம். பூக்கள் வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கை பயன்படுத்துங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை காலத்தில் வந்து இந்த தீப்பெட்டி வந்து சீக்கிரமாக நமுத்து போயிடும். அதனால் நிறைய தீப்பெட்டியும் தீக்குச்சியும் வேஸ்ட் ஆகும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தீக்குச்சியெல்லாம் கொட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் இருக்குல்லையே அதையும் அதுக்குள்ளேயே போட்டுட்டு, கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கிற புழுங்கல் அரிசி, பச்சரிசி எதை வேணால் போட்டுக்கோங்க. நான் புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுவேன். எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அந்த பாக்ஸ் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். பாக்ஸும் வந்து நமுத்து போகாது. ஈஸியாக வந்து நம்ம தீயை ஏற்றிக்கலாம். இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மேட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் பவுட்ரோ இல்லை திருநீரோ அந்த எங்கே நம்ம உரைப்போம் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சி விட்டுடலாம். இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கற்பூரம். இந்த கற்பூரத்தை பயன்படுத்துகிறதும் கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஏன்னா சீக்கிரமாக கற்பூரம் வந்து கரைஞ்சி போயிடும். மழை காலம் மட்டும் இல்லாமல் எல்லா சீசன்லேயுமே கற்பூரத்தை ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக அது கரைஞ்சி போயிடும். அப்படி கரையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா மிளகு, அந்த மிளகை வந்து நீங்கள் கற்பூரத்தில் ஒரு 5-6 போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் வந்து கற்பூரம் வந்து கரையாது. அப்படியே நம்ம வாங்கின புதுசில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ஊருக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் கடவுளுக்கு வந்து நெய்வேத்தியம் வைப்போம். இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து கற்கண்டு வைப்போம். இப்போது நம்ம ஊருக்கு போகிறோம், வரத்துக்கு வாரக்கணக்கு ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா சாமியை மட்டும் பட்னி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நமது பூஜை அறையில் வந்து ஒரு சின்ன சின்ன பாத்திரத்தில் வந்து அரிசி, பருப்பு, தண்ணி, இது எதுக்குன்னா கடவுளுக்கான உணவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடவுள் வந்து பசியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி கடவுளுக்கும் நம்ம மனுஷங்க மாதிரி தண்ணி தாக அடிக்குங்கிறதுனால தண்ணியும் வச்சுட்டு போகணும். இது வந்து அந்த காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணுறாங்க. இது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் என்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா கோமயம். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு கோயில் புண்ணியஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் தண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அந்த தீர்த்தமும் இங்கே வச்சுருக்கேன். ஒவ்வொரு வாரமும் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இல்லை வெள்ளிக்கிழமையிலாவது இந்த கோமியத்தையும் அந்த புண்ணிய தீர்த்தத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பூஜை அறையில் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும். பூஜை அறை மட்டும் இல்லை, நம்ம வீடு ஃபுல்லாகவே இந்த தீர்த்தத்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனாலும் தெளித்து விட்டிங்கன்னா கூட போதும். இது நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி போய் நல்ல சக்தி வரும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஊதுபத்தி வச்சுருக்கேன். ஊதுபத்தி வந்து ரொம்ப நேரம் எரியணும், சீக்கிரமாக அணையக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஊதுபத்தி இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணியை தொட்டு நல்லா தேய்ச்சி விடணும். எங்கே எரிய வைக்கிறோமோ அங்கே தேய்க்கக்கூடாது. அதோட பாடி பார்ட்டில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் எரியறது வந்து ஒரு 1/4 மணி நேரம் எரியும். அந்த மாதிரி நீங்கள் ஊதுபத்தியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் உங்கள்கிட்ட இப்போ ஏற்றி காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த நுனியில் மட்டும் நம்ம தண்ணி பட வேண்டாம், ஏன்னா எரியணும் இல்லையா. அந்த நுனியில் வேணால் அதோட பாடி பார்ட்டில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ஊதுபத்தி வந்து ரொம்ப நேரத்துக்கு எரியும். இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழம். இப்போது நம்ம கோயிலில் எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க.
நம்ம பூஜை பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு போயிருப்போம். அங்கே பூஜை பண்ணி நமக்கு எலுமிச்சை பழத்தை கொடுப்பாங்க. அந்த எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அதை வந்து சமைக்கவோ எதுக்கோ பயன்படுத்தக்கூடாது. அதை வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதுக்கு மட்டும்தான் அந்த எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தணும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து நல்லா செல்வம் பெருகணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையில் இருக்கணும். நான் இங்கே இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறது சோம்பு, 2 ஏலக்காய், 3 லவங்கம், கொஞ்சமாக பச்சை கற்பூரம். இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு தட்லேயோ இல்லை வந்து அகல் விளக்குலையோ வந்து இந்த எல்லா பொருளையும் சேர்த்துருங்க. நான் ஃபஸ்ட்டு சோம்பு சேர்த்துக்கிறேன், 2வது வந்து லவங்கம், 3வது வந்து ஏலக்காய், 4வது பச்சை கற்பூரம். இது எல்லாம் சேர்த்து நமது பூஜை அறையில் வைக்கும்போது செல்வம் பெருகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பூஜை அறை வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா லவங்கம், சோம்பு, ஏலக்காய் இது எல்லாமே வாசனை பொருட்கள் தான். பச்சை கற்பூரமும் செல்வத்தை கொடுக்குற நல்ல வாசனையான பொருளை தான். இதை நீங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக வச்சுருங்க. ரொம்ப நல்ல வித்தியாசம் தெரியும். வீட்டிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.